नमस्कार, आप देख रहे हैं आरवी एक्सप्रेस 24। देश और प्रदेश की तमाम खबरों को देखने के लिए आप हमारे चैनल आरवी एक्सप्रेस 24 को लाइक करें और सब्सक्राइब करना ना भूलें। तमिलनाडु के मयिलादुथुरई में किसानों ने फसल ऋण माफी की मांग को लेकर प्रदर्शन किया। प्रदर्शनकारी किसानों में राज्य सरकार से चुनावी वादों को पूरा करने और सभी कृषि ऋण माफ करने की मांग की। इस दौरान किसानों ने अपनी समस्याओं को लेकर सरकार के खिलाफ नाराजगी भी जताई। किसानों का कहना है कि बढ़ती खेती लागत और आर्थिक संकट के कारण उन पर कर्ज का बोझ लगातार बढ़ रहा है। उन्होंने सरकार से जल्द ठोस कदम उठाकर किसानों को राहत देने की मांग की है। तमिलनाडु के मयिलादुथुरई में किसानों ने फसल ऋण माफी की मांग को लेकर विरोध प्रदर्शन किया। किसानों का कहना है कि सरकार ने अपने चुनावी घोषणा पत्र में कृषि ऋण माफी का वादा किया था, जिसे अब तक पूरी तरह लागू नहीं किया गया। प्रदर्शन के दौरान किसानों ने सभी फसल ऋणों को तत्काल माफ करने और कृषि क्षेत्र से जुड़ी समस्याओं के समाधान की मांग उठाई। प्रदर्शनकारियों का कहना है कि बढ़ती लागत, मौसम की चुनौतियां और आर्थिक दबाव के कारण किसान कठिन परिस्थितियों का सामना कर रहे हैं। उन्होंने सरकार से जल्द राहत उपायों की घोषणा करने की अपील की। இன்னைக்கு கூடியிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சிஎம், அதாவது தேர்தல் அறிக்கையில அவர் கொடுத்தது 5 ஏக்கருக்கு நாங்க முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார். அதுக்காக நாங்க இதுவரைக்கும் திமுக அதிமுக ஆண்டதுக்கு பிறகு இன்னைக்கு மாற்றாக இருக்கு எங்க பிள்ளைகளை எங்க விவசாயிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இந்த சிஎம் நாங்க தேர்ந்தெடுத்தது. அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி கடனாக எடுத்தவனு விவசாயியோட அடி வைத்து கைய வைக்கிறாரு. அது மிகவும் பெரிய தப்பு. மாண்புமிகு சிஎம்க்கு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரி பேச்சை கேட்காதீங்க. அதிகாரிகள் எங்க இருந்து வந்தாங்க? புதுசா இப்ப நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? இல்ல, அவங்களும் அதிமுக திமுகவுல இருந்து வந்த அதிகாரிகள் தான். அவங்க நீங்க செய்யக்கூடியது செய்யாதவர்களுக்கு தான் தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஆகையினால உங்களோட சொந்த முயற்சியில விவசாயிகளுக்கு ஒரு பொழுதும் எதிர்ப்பா நீங்க நடக்காதீங்க. விவசாயிகள் என்னைக்கும் உங்க பக்கபலமா இருக்கணும்னா, விவசாயிகளுக்கு ஒரு சேவை செய்யணும்னா, விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றுங்க. உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். முழுமையாக இந்த கடனை தள்ளுபடி வேண்டும். 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடி வேண்டும். கொடுத்த நெல்லுக்கு உள்ள விலையை டன்னுக்கு 3,500, கரும்புக்கு 4,500 கொடுக்க வேண்டும். உர விலையை அதிகமாக உயர்ந்திருக்கு, 4 பங்கு உயர்ந்திருக்குங்க உர விலை. இன்னைக்கு உரம் போட முடியும் 2,500 ரூபாங்க. ஒரு நெல்லோட விலை ஒரு மூட்டை 1,800 ரூபாய் விற்குதுங்க. இவன் 2,500 ரூபாய் அந்த உரத்தை வாங்கி ஒரு விவசாயி எப்படி போடும்? எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு. இனிமேல் எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது வைக்கிறதுக்கு.